ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு வந்து வீட்டிலையே வந்து இட்லி குக்கரில் நம்ம எப்படி வந்து காஃபி கேக் பண்ணலாம், அதுவும் டம்ளரில் ஊற்றி ரொம்ப சுலபமாக எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஹரிதா தான் நமக்கு செஞ்சு காமிக்க போகிறா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு இட்லி குக்கரில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்ட் உள்ளே வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டும் வச்சுடுங்க. இதை வந்து நல்லா நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து பேட்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிடுதா. ஸோ நம்ம இப்போ பண்ண போகிற காஃபி கேக்குக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து 200 ml போல் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து காய்ச்சி ஆறின மில்க்கு. நெக்ஸ்ட்டு காஃபி பவுடர் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டர் ஆட் பண்ணுறோம். இந்த மெல்டட் பட்டருக்கு பதில் நீங்கள் வந்து ஃப்ளேவர்லெஸ் ஆயில் ஆட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 கப் போல் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறோம். 1/2 கப்னால் 125 கிராம். நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நார்மல் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் விஸ்க் வச்சே பண்ணிக்கோங்க. அடுத்து 125 கிராம், அதாவது 1/2 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மிக்ஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும் கன்சிஸ்டன்சி, ஓரளவுக்கு கொஞ்சம் லிக்விடாக. அடுத்து வந்து 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா. டீஸ்பூன்மா? ஓகே, டீஸ்பூன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கொஞ்சோண்டு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து விட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கோங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இப்போ வந்து நம்ம இதை டம்ளரில் தான் ஊற்ற போகிறோம். ஸோ டம்ளர் எல்லாம் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 3 டம்ளருக்கும் நம்ம வந்து க்ரீஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதில் நம்ம கேக் பேட்டர் போட்டுடலாம். இது வந்து ஒரு ஃபுல்லாக ஊற்றாதீங்க, ஒரு முக்காவாக ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கேக் பேட்டர் எல்லாத்தையும் டம்ளரில் போட்டுட்டோம். நாங்கள் வந்து 3 டம்ளர் பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் எங்களுக்கு வந்து 2 டம்ளரும் ஒரு குட்டி கிண்ணம் தான் வந்திருக்கு. இப்போ வந்து இதை நாங்கள் வந்து இட்லி குக்கரில் வச்சிடலாம். இதை வந்து நம்ம வேக விட்டுருவோம். மீடியம் ஃப்ளேமில் தான் இதை வந்து நம்ம வச்சுக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போ வந்து 10 to 12 மினிட்ஸில் வந்து வெந்துடும் கேக்கு. எங்களுக்கு வந்து 10 மினிட்ஸ் ஆச்சு, நாங்கள் திறந்து பார்க்குறோம். ஸோ வந்து நீங்கள் டூத் பீக் வச்சு குத்தி பாருங்கள். ஸோ அது கிளியராக வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், எதுவுமே ஒட்டலை. ஸோ நம்மளோட காஃபி கேக் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்து தயாராகிடுச்சு நம்மளோட காஃபி கேக். ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டே இட்லி குக்கரை வந்து ஹீட் பண்ணிட்டோன்னா அது சூடாகிறதுக்குள்ளே நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் தான் நம்மளோட கேக் வந்து செம்மையாக ரெடி ஆகிடும். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஆறிடுச்சு. நம்ம குட்டி கப்பில் போட்ட கேக்கை மட்டும் அன்மோல்ட் பண்ணலாம். பாருங்கள், செம்மையாக ஒட்டாமல் நல்லா வந்துடுச்சு. இது வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்க, நல்லா எவ்வளோ நல்லா ஓட்டையாக வந்திருக்கு. செம்ம சாஃப்டாக இருக்குது. தொட்டு பார்க்கும்போது ஹரிதா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்வா. ஸோ இன்னொரு வாய் சாப்பிட்றா. ஸோ இது வந்து செம்ம சாஃப்டாக இருக்குது, ஃப்ளஃபியாக இருக்குது, காஃபி ஃப்ளேவரோட சூப்பராக இருக்காடி. சூப்பராக இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் டீ டைமுக்கு நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சாஃப்டாக இருக்கும். இது வந்து ஃபெயிலே ஆகாது இந்த ரெசிபி. ஸோ வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.